Hey guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPathல இருக்கிற Append Range ஆக்டிவிட்டி அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன கேள்வினா, உங்கள்கிட்ட ஒரு ஷீட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஷீட் 1ல வந்து ஒரு 1 lakh டேட்டா இருக்கு. ஷீட் 2ல வந்து இன்னொரு ஒரு 50K டேட்டா இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 1 lakh டேட்டா கீழே வந்து நீங்க அந்த 50K இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே வந்து கீழே போடணும், அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னு சொல்றேன் பாருங்க. இங்க நமக்கு ஷீட் 1 எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்றேன். இப்போ ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக ஷீட் 1ல நமக்கு 1 to 20 அப்படின்ற ரோல் நம்பர் இருக்கு. அதே போல நேம் பார்த்தீங்கன்னா ஏல இருந்து டி வரைக்கும் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஷீட் 2ல நமக்கு என்ன இருக்குன்னா ரிமைனிங் நேம்ஸ் அண்ட் ரோல் நம்பர் இருக்கு. அது வந்து நம்ம என்ன பண்ணணும், 20 கீழே வந்து அப்படியே போட சொல்றாங்க கீழே. அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரணும்னு சொல்றாங்கன்னா 20க்கு அப்புறம் 21, 22, 23 அப்படின்ட்டு நமக்கு கீழே வரணும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளான டேட்டா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து நம்ம அப்பெண்ட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம UiPath ஸ்டூடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட டாக்குமெண்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்மளோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. UiPathோடது அப்பெண்ட் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன். adds the information stored in DataTable variable to the end of a specified Excel spreadsheet. நம்மகிட்ட டேட்டா டேபிள் ஆல்ரெடி நமக்கு டேட்டா வந்திருக்கும் இல்லையா, அதை வந்து எண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு எக்ஸல் ஷீட் இன்னொரு எக்ஸல்ல போயிட்டு நம்ம அப்படின்னா இன்னொரு ஷீட்ல வந்து கீழே வந்து எண்ட் ஆஃப் த ரோல போயிட்டு நமக்கு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க ஆட் பண்ற நம்ம என்ன ஒரு டெஸ்டினேஷன் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, ஷீட்டு, அது இல்லாம இருந்துச்சுன்னா அதுவாகவே நம்ம கொடுத்துருக்க நேம் வச்சு கிரியேட் பண்ணிடுறோம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க 2வது லைன்ல. ஓகே, இதுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும் இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னா டேட்டா டேபிள். ஏன் டேட்டா டேபிள் கொடுக்கணும்? நமக்கு நம்ம ஒரு எக்ஸல்ல இருந்து, அதாவது ஒரு ஷீட்ல இருந்து ரீட் பண்ணி அதை வந்து இன்னொரு ஷீட்டுக்கு கீழே வந்து ஓகேங்களா ஆட் பண்ண போறோம். மீன்ஸ் ஸ்பெசிஃபைடு எங்க போய் ஆட் பண்ணுமோ அங்கே ஆட் பண்ண போறோம். ஸோ நல்லா கவனிக்கணும். ரீட் பண்றப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும் நமக்கு அப்படின்னா டேட்டா டேபிள்னு வரும். ஆக்சுவலி நமக்கு இந்த ஆக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு வந்து இன்புட் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா டேட்டா டேபிள்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், ஒர்க்புக் பாத் அப்படின்னா நம்ம சப்போஸ் அந்த ப்ராஜெக்டுக்கு உள்ளே வந்து இன்னொரு ஒரு புக்கோ அப்படி இல்லைன்னா அதே எக்ஸல்ல இன்னொரு சீட்டுக்கோ போகணும் அதே ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ரிலேட்டிவ் பாத் கொடுத்தா போதும். ஓகேங்களா? இதுவே நான் இப்போ ப்ராஜெக்ட் ஃபோல்டரை தவிர்த்து வேற ஏதோ ஒரு ஹோல்டர்ல நமக்கு டெஸ்டினேஷன் எக்ஸல் இருக்கு, அதுல போயிட்டு நம்ம அப்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபுல் பாத் நம்ம கொடுக்கணும் ஒர்க்புக் பாத்துல. ஓகேங்களா? டெஸ்டினேஷன் பாத். ஓகேங்களா? இதுதான் ஒர்க்புக் பாத். நெக்ஸ்ட் ஷீட் நேம். இப்போ நான் எந்த டெஸ்டினேஷன் ஃபைல், இப்போ ஒர்க்புக் எடுக்கிறீங்களா, அந்த ஒர்க்புக்ல நிறைய ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டுக்கு எந்த ஷீட், அதாவது அந்த ஒர்க்புக்குள்ள எந்த ஷீட்டு கீழே நம்ம போயிட்டு அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லணும் இங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு சோர்ஸ் ஃபைல் இருக்கு, ஒரு டெஸ்டினேஷன் ஃபைல் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த சோர்ஸ் ஃபைல்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்டினேஷன் ஃபைல்ல இருக்கிற லாஸ்ட் ரோல போயிட்டு நம்ம கீழே அப்படியே போடணும். மீன்ஸ் அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற சொல்றதுக்கு தான் இந்த அப்பெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க, அப்பெண்ட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்
பாஸ்வேர்ட். சப்போஸ் நம்ம எடுக்கிற அந்த எக்ஸல்ல ஏதாச்சும் பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம இங்க ஸ்ட்ரிங் வேரியபிள் மூலமா நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் இப்போ UiPath ஸ்டுடியோ போகலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா UiPath ஸ்டுடியோல வந்தாச்சு. இந்த எக்ஸல் அப்ளிகேஷனுக்குள்ள தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போறோம். ஓகேங்களா? அது இல்லாம நம்மளால இந்த அப்பண்ட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி நமக்கு ஒரு புக்லயும் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே போல இந்த ரீட் ரேஞ்ச் பத்தியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட. அதாவது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அது என்னென்ன ஒர்க் பண்ணுது, அதே போல் இந்த ரீட் ரேஞ்சோட ப்ராப்பர்ட்டிஸும் என்னென்ன ஒர்க் பண்ணுது, இதை வச்சு நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதே தான் நம்ம அப்பண்ட் ரேஞ்சில் நம்ம பார்த்துருக்கோம். இங்க நமக்கு என்ன இருக்கு, அந்த எக்ஸல் அப்பண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, ஜஸ்ட் டேட்டா டேபிள் அப்படின்ற ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்கு, ஷீட் நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. இதுவே நம்ம அப்பண்ட் ரேஞ்ச் ஒர்க் புக், இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்னா இந்த ஆக்டிவிட்டி பேனல்லேருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கிளாசிக் கிளிக் பண்ணி இப்போ இல்லாமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே போடலாம் எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்ன்ற ஆக்டிவிட்டி இங்கேருந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு இப்போ என்ன தேவை, அப்பண்ட் ரேஞ்சு. ஓகேங்களா? இப்போ அப்பண்ட் ரேஞ்ச் இருக்கு பாருங்க, கிளாசிக்ல எக்ஸலோடது ஒரு புக்கோடது. நம்ம எக்ஸல் அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம இந்த எக்ஸல் அப்பண்ட் ரேஞ்ச் தான் எடுத்துக்கணும். இதுவே நான் இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் இல்லாம எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் இல்லாம நம்ம பண்ணலாம். அது உங்களுக்கு தேவைப்படுற சுச்சுவேஷன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமாக. இப்போ இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இங்க நம்ம இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்லேயே என்னோட இன்புட் ஃபைல் பாத் கொடுத்தாச்சு, அப்புறம் எதை ரீட் பண்றேன்னு கொடுத்தாச்சு, இதுக்குள்ளே எல்லாமே பண்ணிட்டோம். ஒரே இதுலயே நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா இந்த ஒரு புக் இந்த எவ்வளவு பெரிய எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் தேவையில்லை. பட் அதுக்கு நம்ம சில அட்வான்டேஜ் இருக்கு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப். அது நீங்க அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்பண்ட் ரேஞ்ச் ஒர்க் புக்னா என்னன்னு பார்த்துடலாமா? இங்க பாத்தீங்கன்னா அதே இன்புட் டேட்டா டேபிள், அதே ஷீட் தான் இருக்கு. எக்ஸ்ட்ராவா நமக்கு இங்க ஒர்க் புக் பாத்ன்றது இல்ல, பட் நமக்கு இங்க ஒர்க் புக் பாத்ன்றது இருக்கு. ஓகேங்களா? நம்ம பார்த்தோம்ல எங்க போயிட்டு நம்ம இதெல்லாமே ஆகணும், டெஸ்டினேஷன்ல போய் ஆகணும் அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த எக்ஸல் போயிட்டு நம்ம கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பிரைவேட்னா உங்களுக்கு தெரியும், பாஸ்வேர்ட். அதாவது இந்த நீங்க கொடுக்குற டெஸ்டினேஷன் ஃபைலோட, அதாவது இங்க என்ன ஃபைல் கொடுக்குறோமோ அந்த ஃபைலுக்கு பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நம்ம இங்க கொடுக்கணும். அப்புறம் நமக்கு இங்க ஒரு புக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இதை மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெமோ பார்த்துடலாம். இப்போ அப்பண்ட் ரேஞ்ச் 1.xlx அப்படின்ற ஒரு எக்ஸல் ஃபைல் எடுத்திருக்கேன். அந்த எக்ஸல் ஃபைலுக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நம்மகிட்ட என்ன இருக்குன்னா டெஸ்டினேஷன் இருக்கு. ஏன் டெஸ்டினேஷன்னா நமக்கு ரிமைனிங் இங்க கீழே வரணும் இல்லையா? ஸோ அப்போ அது என்ன ஆகும், சோர்ஸான்னு நான் பேர் வச்சிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த மாதிரி நீங்க பேர் இருக்கும், அந்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இங்க சோர்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இந்த சோர்ஸ் டேட்டாவை நம்ம இந்த டெஸ்டினேஷன் சீட்டுக்கு கீழே நமக்கு அப்பெண்ட் ஆகணும். நல்லா கவனிக்க என்னோட வார்த்தைய. கீழே ஆல்ரெடி இருக்கிற டேட்டா எதுவுமே பண்ணாம கீழே நமக்கு அப்பெண்ட் ஆகணும், டிஸ்டர்ப் ஆகாம. அப்படின்றப்போ நம்ம அப்பெண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ரீட் ரேஞ்ச் எதை நான் ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சோர்ஸில் நான் ரீட் பண்ணுறேன். ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி வச்சு அந்த ரீட் ரேஞ்சோட ஆக்டிவிட்டி எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுன்றத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள்.
அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ அதோட டேட்டா டேபிள் அவுட்புட் என்ன வச்சிருக்கேன், டிடி ஒன்று வச்சிருக்கேன் நமக்கு அவுட்புட்டு. அதை வந்து நமக்கு சோர்ஸ்ன்றது என்னது 21லேருந்து 26 இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை வந்து நான் டெஸ்டினேஷன்ன்ற ஷீட்டை போயிட்டு நான் காப்பி பண்ண போறேன். ஓகேங்களா? எங்க நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற டேட்டாவை எல்லாம் எடுத்து இங்க வந்து நான் போடணும். ஓகேங்களா? இதான் நம்ம பண்றோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க. இப்போ நான் ரன் பண்ண உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ ரன் பண்ணிடுறேன். debug ஃபைல். ரன் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நான் ஜஸ்ட் ரன் பண்ணேன். நமக்காக என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருந்துச்சு, வெறும் 20 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ 21ல இருந்து 26 வரைக்கும் சோர்ஸ் டேட்டால சோர்ஸ் சீட் ஃபைல்ல இருந்து நமக்கு எடுத்து வந்திருக்கு. அவ்வளவுதான். இதான் அப்பண்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஃபைனலா வந்து குயிக்கா நம்ம என்ன பார்த்துடலாம், ஒரு புக் வச்சு பார்த்துடலாம். ஓகேங்களா? இதை நான் வந்து டிசால்வ் பண்ணிடுறேன். டிசால்வ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து உள்ள கொண்டு வர்றேன். இதை வந்து நான் எடுத்து விடுறேன். ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. உங்ககிட்ட சொல்றாங்க, சரிப்பா இப்ப அதெல்லாம் வேணாம்ப்பா. இப்போ இது ஒரு எக்ஸல் ஒரு புக்கு, இது ஒரு எக்ஸல் ஒரு புக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு புக்ல இருக்கிற சோர்ஸ் ஷீட்ல இருக்கிற டேட்டாவை நீங்க என்ன பண்ணணும்னா இன்னொரு ஒரு புக்ல இருக்கிற டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு புக்ல டெஸ்ட் அப்படின்ற ஷீட்ல போயிட்டு நீங்க அப்பெண்ட் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா அப்பெண்ட் ரேஞ்ச் ஒரு புக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். டெஸ்ட் அப்படின்ற ஒர்க் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டெஸ்டினேஷன் ஷீட்ல, அதாவது டெஸ்ட் அப்படி நான் போட்டிருக்கேன். அதுல வந்து என்ன இருக்குன்னா 1 to 20 ரோல் நம்பரும் நேம்ஸ் இருக்கு. அதே போல நம்மளோட சோர்ஸ் ஷீட்ல என்ன இருக்கு, சோர்ஸ் ஷீட்ல நமக்கு என்ன இருக்கு 21 to 26 ரோல் நம்பர் இருக்கு வித் நேம்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்றேன். நீங்க பார்த்திருப்பீங்க டெஸ்ட்ல வந்து வெறும் 1 to 20 தான் இருக்கு. இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்களேன். உள்ள கண்டினியூ கொடுத்துடலாம். ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த டெஸ்ட்ன்ற எக்ஸல் ஷீட் போலாம். இப்போ உள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடைச்சிருக்கும். முன்னாடி 20 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சோர்ஸ்ல இருந்து நமக்கு டெஸ்டினேஷனுக்கு அப்பெண்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றப்போ. சப்போஸ் உங்களுக்கு நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஸ்லோவா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மிக தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.